welcome to Erode Ammachi Samayal. This is our வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான டேஸ்டான சிக்கன் குழம்பு தான் பார்க்க போறோம். எப்பவுமே சிக்கன் குழம்பு ஒரே ஸ்டைல்ல வைக்காம இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா கொஞ்சம் மசாலாலாம் வந்து கொஞ்சம் பச்சையா அரைச்சு போட்டு நம்ம செய்யும்போது என்னாகும் சிக்கன் குள்ளெல்லாம் நல்லா உரைச்சு சாப்பிடுறதுக்கு நல்ல டேஸ்டா இருக்கும். இது சாப்பாட்டுக்கு பரோட்டாக்கு அதுக்கப்புறம் இட்லி தோசைக்கு எல்லாம் வச்சுட்டு சாப்பிடுறதுக்கு ரொம்ப அருமையா இருக்கும். வாங்க இது எப்படி ஈஸியா செய்யலாம் அப்படிங்கறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நம்ம ஈரோடு அம்மாச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலால 28 பொடி வகைகள் இருக்கு. சத்து மாவு வகைகளும் இன்ஸ்டன்ட் பொடி வகைகளும் மசாலா பொடி வகைகளும் இருக்கு. இதை வாங்குறதுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வெப்சைட் வாட்ஸ்அப் டீடைல்ஸ் கொடுக்குறேன். வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. வாங்க ஒரு சுவையான சிக்கன் குழம்பு எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்க, இன்னைக்கு சிக்கன் குழம்பு வைக்கிறதுக்கு நான் 2 கிலோ அளவுக்கு பிராய்லர் சிக்கன் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். கடலெண்ணெய் நல்லெண்ணெய் ரெண்டுமே கலந்து ஊற்றிக்கலாம். அப்போ டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். ஒரே எண்ணெயை சேர்த்து செய்யறதோட 2 எண்ணெயை கலந்து செஞ்சோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். டேபிள் ஸ்பூன்ல ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு நான் ஊற்றிருக்கேன். பாருங்க, ஒரு பீஸ் அளவுக்கு பட்டை, இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பும் போட்டுக்கலாம். கல்பாசி ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு போட்டுக்குவோம். ஒரு 5 கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். 2 பிரியாணி இலை எடுத்து வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கலாம். ஒரே ஒரு ஸ்டார் பூ இருக்கு இல்லைங்களா, அதையும் போட்டுக்கலாம். எல்லாமே நல்லா பொரியட்டும். பாருங்க, எல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. 3 இனுக்கு கருவேப்பிலையை எடுத்து நல்லா உருவிட்டு போட்டுக்கலாம். இதிலே நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 2 பெரிய வெங்காயம் நல்ல நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் இந்த மாதிரி வெசிஞ்சு விட்ட மாதிரி போட்டுக்கோங்க. அது இது நல்லா வதக்கட்டும். அதுக்குள்ளே வந்து நம்ம இஞ்சி பூண்டு இதெல்லாம் என்னென்ன போட்டு அரைக்கலாம் அப்படிங்கிறதே சொல்கிறேன். ஒரு 2 நிமிஷம் அப்படியே வதங்கிட்டு இருக்கட்டும். ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இதில் இந்த சைஸுக்கு இஞ்சி வந்து பெருசாக போட்டுக்கோங்க. ஏன்னா இது 2 கிலோ சிக்கன் அப்படின்றதுனால இந்த சைஸ் போட்டுக்குவோம். இதுலேயே ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக சின்ன வெங்காயம், அதாவது பொடி பொடியாக இருக்குது, அதனால் இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். ஒரு 10-15 சின்ன வெங்காயம். அதே வந்து உங்களுக்கு பெருசாக இருந்ததுன்னா ஒரு 6 சின்ன வெங்காயம் மட்டும் எடுங்க, சரியாக இருக்கும். இதிலேயே கொஞ்சமாக மல்லி இலையை போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா மணம் கொடுக்கும், அதுக்காக. ஒரு இனுக்கு கருவேப்பிலை. தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம். இஞ்சி பூண்டு வெங்காயத்தில் இருக்க தண்ணியிலேயே நம்ம அரைச்சி எடுத்துடலாம். இஞ்சி பூண்டு வெங்காயம் இது எல்லாமே இந்த அளவுக்கு அரைச்சிருக்கோம். ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைக்கணும்னு அவசியம் இல்லை. இது கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ இதோடையே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இதிலேயே போட்டுடலாம். ஏன்னா அந்த அளவுக்கு குழம்பு வைப்போம் அப்படிங்கிறதுனால இந்த அளவுக்கு, அதாவது 2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். எல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கிடுவோம். பாருங்க, 2 தக்காளியை நல்லா நீல வாக்கில் இந்த மாதிரி மெல்லிஸாக கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நிறைய கிடைக்கும் நமக்கு தக்காளி. 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை எடுத்து போட்டுடலாம். இப்போ வந்து நான் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இது 1/2 மூடி தேங்காய், பெரிய தேங்காய். இதுலேயே என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 10 முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். பாருங்க, இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன பீஸ் பட்டை, இது மட்டும் போட்டால் போதும். இதை வந்து நம்ம பல்ஸில் போட்டுட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்க, தக்காளி வந்து இந்த அளவுக்கு, தக்காளி வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு நல்லா குழையவோ வெந்துருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கன், இது 2 கிலோ அளவுக்கு சிக்கன், இதை எடுத்து இதில் போட்டுடலாம்.
அப்படியே வதங்கிட்டு இருக்கட்டும். பாருங்க, இது நம்ம வீட்டில் அரைச்சி வச்ச மல்லித்தூள். இது வந்து நல்ல மணமாக சூப்பராக இருக்கும். நல்லா வறுத்து போட்டு நம்ம அரைச்சிருக்கோம் அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன், 1 ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ என்ன பண்ணுங்க, கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கே உங்களுக்கு தெரியுதா, போட்டதுக்கும் இப்போ போடுறதுக்கும் பாருங்கள் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு சிக்கன். இந்த மாதிரி நல்லா வதங்கி வரணும். பாருங்கள், இப்போ நல்லா ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இது நம்ம வீட்டில் அரைச்சி வச்ச குழம்பு மிளகாய் தூள். இந்த ஸ்பூனில் 5 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ இந்த சிக்கன் மூழ்கி வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ எல்லாம் ஒன்றா சேர்ந்து வேகட்டும். நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ இந்த குழம்பு வந்து கொதிச்சிருச்சான்றதை பார்ப்போம். பாருங்கள், சிக்கன்லாம் நல்லா கொதிக்கிட்டு பாருங்கள். இதுலேயே நல்லா வெந்துருச்சு சிக்கனும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுது நல்லா நைஸாக அரைச்சிருக்கோம் பாருங்கள். இதையும் ஊற்றிடலாம். அதான் 3/4 பதம் அளவுக்கு சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இந்த 1/4 அளவுக்கு நல்லா வேகணும். இப்போ இந்த அளவுக்கு தண்ணி இருந்ததுனால தான் நமக்கு வந்து எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது தாராளமாக 10 பேர் இந்த சிக்கன் குழம்பை சாப்பிடலாம். இப்போ தட்டை மூடி வச்சிடலாம். இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். கொஞ்சம் ஓப்பன் பண்ண மாதிரி நம்ம வந்து வைக்கலாம். இல்லைன்னா தேங்காய் ஊற்றுனதுக்கு எல்லாம் வலிஞ்சு வெளியில் வந்துடும். பாருங்க, இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெயெல்லாம் கசிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. நல்ல ஒரு கிளறி விட்டுருவோம். ஒரு குழம்பு நல்லா திக்காயிடுச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் மட்டும் ஸ்லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போ என்ன பண்ணலாம், மல்லி இலையும் கொத்தமல்லியும் கொஞ்சம் போட்டுடலாம். நல்லா இன்னும் ஒரு நிமிஷத்துக்கு ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நல்லா கொதிக்கட்டும். ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். நல்ல ஒரு கிளறி விட்டுட்டு எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். நல்ல டேஸ்டான சிக்கன் கிரேவி. நம்ம எப்பயும் செய்கிற மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் வித்தியாசமான சுவையில் இருக்கும். வாங்க இதை எடுத்து வச்சு பரிமாறிக்குவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்திக்கு, சாப்பாட்டுக்கு எல்லாம் வச்சு சாப்பிடலாம். வெரைட்டி ரைஸ், அதாவது புலாவெல்லாம் செய்கிறோம் இல்லைங்களா, அதுக்கும் வந்து நம்ம தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். எனக்கு இந்த இடத்துல நிற்கவே முடியல, அந்தளவு மனம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் ஒரு முறை இதை செஞ்சு கொடுங்க. உங்ககிட்ட திரும்ப கேட்பாங்க இதே மாதிரி சிக்கன் குழம்பு வச்சு கொடுங்க அப்படின்ட்டு. நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.